ஹாய் கைஸ், நாங்கள் ஸ்டீவன். ஏஐ அவுட் ஆகிவிட்டது. இனி ஏஐ முடிந்து ஏஜிஐ வந்து கொண்டிருக்கின்றது. ஏஜிஐக்கு பதிலாக இன்னொன்று வந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்று சொன்னால் ஏஎஸ்ஐ. ஹாய் கைஸ், நாங்கள் ஸ்டீவன். அநேகமான பேர் போன மூன்று வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டீவன் நாங்கள் படிக்கிற அநேகமான பேர் கால் பண்ணியிருந்தீங்க. அநேகமான வாட்ஸ்அப்பில் நீங்கள் காய்ச்சிருந்தீங்க, காய்ச்சிங்க. அநேகமான பேர் நீங்கள் கேட்ட காரியம் என்ன சொன்னால், சொன்ன காரியம் என்னென்னு சொன்னால், ஸ்டீவன் நாங்கள் படித்து நாங்கள் என்ன செய்கிறது, படித்தா எங்களுக்கு அதுக்குரிய வேலை இல்லையே. நான் உங்களுக்கு ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், வேலை இருந்ததோ இல்லையோ, ஆனால் உங்களோட படிப்பில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத படிக்கு அந்த படிக்கிற காலத்தில் நீங்கள் படித்து முடியுங்கள். காரணம் என்னென்னு சொன்னால், இனி வார உலகம் இந்த படிப்பில் தான் தங்கியிருக்கின்றது. நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன டாப் லெவலில் நீங்கள் படிக்கிறீங்களோ, என்னென்ன டாப் லெவலில் படிக்கிறீங்க, அந்த படிப்புக்குரிய வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மறந்து விடாதீர்கள், அதுக்குரிய வேலை நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஆனபடியாக படிப்பில் நீங்கள் விளையாடாத படிக்கு நீங்கள் படித்து முடியுங்கள். நான் உங்களுக்கு முதல் வீடியோ போட்டிருந்தேன், ஏஜென்ட்டை நம்பி காசு கொடுக்க வேண்டாம். காரணம் என்னென்னு சொன்னால், ஏஜென்ட் கொண்டு எங்கே விட்டுட்டு போயிடுவான். காரணம் உங்களோட படிப்பில் ஒன்றும் இல்லை. ஆனபடியாக நீங்கள் ஏஜென்ட்டை கொடுத்து காசை கொடுக்காத படிக்கு நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிற வேலை முழுக்க நீங்கள் இருக்கிற இடத்துல நிச்சயமாகவே தேடி வரும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அது உண்மையிலே நீங்கள் படித்து நல்ல ஒரு டிப்ளமாவில் இருப்பீங்கன்னு சொன்னால், அதுக்குரிய வேலை நீங்கள் தேடினீங்கன்னு சொன்னால், நிச்சயமாகவே வெளிநாட்டில் இருந்து அந்த வேலை உங்களோட வீட்டுக்கு தேடி வரும். இதுதான் உண்மை. காரணம் என்ன சொன்னால், ஏஐ அவுட் ஆகிவிட்டது. வழியாக ஞாபகம் வச்சுருங்கள், ஏஐ வந்து அவுட் ஆகிவிட்டது. இப்போ புது ஒரு ஏஐ வந்திருக்கின்றது, ஏஜிஐ. ஏஜிஐக்கு ஒப்போசிட்டாக அதுக்கு பதிலாக இன்னொரு சிஸ்டம் ஒன்று வந்திருக்கின்றது, ஏஎஸ்ஐ. இந்த ஏஜிஐ வந்து என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு மனுஷன் திங்க் பண்ணுற போல் என்ன செய்யும், அது திங்க் பண்ணும். திங்க் பண்ணி அந்த காரியத்தை அதை என்ன செய்யும், செய்ய பார்க்கும். அதை விட இந்த ஏஎஸ்ஐ இருக்குது தானே, அது வந்து என்ன செய்யும்னு சொன்னால், மனிதரை விட 40% அதை கூடுதலாக திங்க் பண்ணி மனிதர் செய்ய முடியாத காரியத்தையும் என்ன செய்யும்னு சொன்னால் அது செய்து முடிக்கும்னு சொல்லி இன்றைக்கு ஆனபடியாக தயவு செய்து ஏஐ வந்து அவுட் ஆகிவிட்டது, மறந்து விடாதீர்கள். ஏஜிஐ வந்துவிட்டது, ஏஎஸ்ஐ வந்துவிட்டது. இன்றைக்கு அநேகமாக சொல்லியிருந்தாங்க, இந்த 2 சிஸ்டமும் வர்றதுக்கு எப்படி 10 வருஷம் செல்லும்னு சொல்லி. நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த மைக்ரோசாஃப்ட், கூகுள், அது மட்டும் இல்லை ஐபிஎம், இன்றைக்கு அவங்களாம் வந்து இதை கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்ய பாஸ்ட்டாக காசு செலவழித்து என்ன செய்கிறார்கள், அவர்கள் பாஸ்ட்டாக என்ன செய்கிறார்கள், இதுக்கு ஒர்க் பண்ணுறார்கள். கூடிய சீக்கிரம் இது வந்துவிடும். என்னுடைய ஒப்பீனியன் படி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் நீங்கள் ஏஜிஐஏ நீங்கள் பார்ப்பீங்க, ஏஎஸ்ஐஏ நீங்கள் பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஏஜிஐ வந்து மனிதரை போல் திங்க் பண்ணி மனிதரோட காரியங்களுக்கு அதை செய்ய வலிக்கிடும். அது மட்டும் இல்லை, ஏஎஸ்ஐ வந்து மனிதர் செய்ய முடியாமல் விட்ட காரியத்தை அது என்ன செய்யும், அதை எடுத்து செய்யும். ஆனபடியாக மனிதர் திங்க் பண்ணுறதுக்கு முட 4 விதமாக என்ன செய்யும், அது திங்க் பண்ணி காரியத்தை செய்யும். அப்படி வரும்பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், அவர்களுக்கு இதை ஏஜிஐயை கண்டுபிடிச்சவர்களும் ஏஎஸ்ஐயை கண்டுபிடிச்சவர்களுக்கும் வேலை இல்லாமல் போகும். இதுதான் உண்மை. காரணம் என்ன சொன்னால், அது ஹியூமன் திங்க் பண்ணுறதுக்கு விட அது இன்னொரு எக்ஸ்ட்ராவாக 40% திங்க் பண்ணி காரியத்தை கண்டுபிடிச்சி என்ன செய்யும்னு சொன்னால் அது செய்யும்னு சொல்லி இன்றைக்கு அநேகமான பேர் இன்றைக்கு சொல்கிறார். ஆனபடியாக தயவுசெய்து ஞாபகம் வச்சுருங்க, ஏஐ வந்து அவுட் ஆகிவிட்டது, அது போய்விட்டது. ஏஜிஐ வந்து விட்டது, ஏஎஸ்ஐ வந்து விட்டது. அது மட்டும் இல்லை, அனைமான பேர் ChatGPT வந்து அதுவும் ஒரு ஏஐன்னு சொல்கிறோம், அது வந்து ஏஐ கிடையாது. மறந்துவிடாதீங்க, அது வந்து ChatGPT வந்து ஏஐ கிடையாது. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏஐ வந்த உண்மைதான், அது கனகாலம் இருக்குமென்னு சொல்லி ஆக்க சொன்ன உண்மைதான். அது இப்பொழுது அவுட் ஆகிவிட்டது. இப்போ புது சிஸ்டம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு காலப்போக்கில் எல்லோரும் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. காரணம் என்ன சொன்னால், மனிதர்கள் இதால் பாதிக்கப்படுறாலோ படையில் எனக்கு தெரியாது. ஆனால் மனிதர்கள், நீங்கள் என்னுடைய மக்களே எல்லாத்துலேயும் கவனமாக இருங்கள். படிப்பு டைமில் விளையாடாத படித்து முடியுங்கள். வேலை உங்களை வெளிநாட்டிலேருந்து உங்களை தேடி வரும். நீங்கள் அங்கே போக தேவையில்லை, உங்களை தேடி வெளிநாட்டிலேருந்து வேலை உங்களுக்கு வீட்டுக்கு வரும். இதுதான் உண்மை. ஆனபடியாக தயவு செய்து படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.
படிப்பை ஃபோக்கஸாக வச்சு காரியத்தை பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் நினைச்சதை அது செய்யும். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு கொண்டு வரும். காரணம் என்ன சொன்னால், படிப்பில்லைன்னு சொன்னால் இனி வர காலங்களில் ரொம்ப கஷ்டம். ஆனபடியாக தயவு செய்து விளையாடாத படித்து முடியுங்கள். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மரியா ஞாபகம் வச்சுருங்கள். ஏஜிஐ வந்து விட்டது, ஏஎஸ்ஐயும் வந்து விட்டது. என்ன சொன்னால் 10 வருஷம் செல்லும்னு சொன்னாங்க. 10 இயர்ஸ் அப்புறம் அது வரும், அப்போ பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் மிஞ்சி போனால் ஒரு 2 இயர்ஸில் வர சான்ஸ் இருக்கின்றது. ஏஐ அவுட் ஆகிவிட்டது, ஏஜிஏ வந்து விட்டது, ஏஎஸ்ஐ வந்து விட்டது. இது மனிதரை விட பாஸ்டாக திங்க் பண்ணும், பாஸ்டாக ஒர்க் பண்ணும். மனிதர் செய்ய முடியாத காரியத்தை என்ன செய்யும்னு சொன்னால் அது செய்து முடிக்கும்னு சொல்லி இன்றைக்கி அநேகமான டெக்னாலஜி, அநேகமான ஏஐ வல்லுவர்கள், டீச்சர்ஸ்மார் எல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இது எந்த மட்டில் இது உண்மையில் மனிதருக்கு உதவியாக இருக்குமா, மனிதருக்கு உத்தரவு கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாகவே வேலை வாய்ப்பு அநேகமான பேருக்கு இல்லாமல் போகும். ஆனாலும் ஒரு வேலைவாய்ப்பு போகும்போது 100 வேலைவாய்ப்பு ஏஐயில் இருந்து போகும் பொழுது அதே போல் 100 வேலைவாய்ப்புகளை வேறு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்குரிய சம்பளம் வித்தியாசமாக இருக்கும். மறுபடியும் ஞாபகம் வச்சுருங்க. நீங்கள் ஏஏ படிப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல ஒரு தொழிலில் இருப்பீங்க, நல்ல சம்பளத்தில் இருப்பீங்க. நீங்கள் நினைச்சதெல்லாம் அது நடக்கும் உங்களோட வாழ்க்கையில். ஆனால் அதை விட்டு நீங்கள் ஏஏ படித்து போட்டு திருப்பி இன்னொரு ஏஏ இல்லா சம்பந்தமான வேலைக்கு நீங்கள் போனால் அது உங்களையே பாதிக்கும், மனசை பாதிக்கும். ஆனபடியாக தான் சொல்கிறேன், படிப்பு படிச்சுக்கிட்டே இருங்க, நல்லபடியாக படியுங்க. படிக்கிற டைமில் விளையாடாத நிச்சயமாகவே நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் வேலை எந்தெந்த நாட்டில் வேலை இருக்கோ எல்லாம் உங்களே தேடி வரும். இன்றைக்கி சைனா, இந்தியா இன்றைக்கி அப்படிப்பட்ட நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா டெக்னாலஜியும் இன்றைக்கி அங்கங்கே போய்கொண்டிருக்கின்றது. அந்தந்த ஊர்களுக்கு, அந்தந்த இடங்களுக்கு, அந்தந்த நாடுகளுக்கு போய்கொண்டிருக்கின்றது. காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி அங்கே சில ஒர்க்கர் இருக்கிறாங்க, சில லேபர்ஸில் பிரச்சனை இருக்காது, சில வேலைகள் அங்கே நடக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் வேறு வெளிநாடு வழியே, மற்ற வெளிநாடு வழியே இப்போ அமெரிக்கா, கனடா, இப்படி ஜெர்மன் அப்படியான இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே வேலைகள் வந்து கம்பெனிகள் வந்து குறைவாக வந்துகிட்டு இருக்கின்ற. காரணம் என்ன சொன்னால் இங்கே லேபர்கள் கூட, ஆட்களும் வேலைக்கு இல்லை, லேபரும் கூடையாக இருக்கின்றது. ஆனபடியாக கம்பெனிக்கு அதை மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கின்றது. ஆனபடியாக அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர்கள் வேறு சீப்பான நாடுகளுக்கு கம்பெனியில் கொண்டு போகிறாங்க. அப்படியே கம்பெனியில் கொண்டு போகும்பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு வேலைவாய்ப்பு, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். ஆனபடியாக தயவுசெய்து நான் சொல்கிறேன், தயவுசெய்து படியுங்கள். படிக்கிற டைமில் விளையாத படியுங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு வேலைவாய்ப்பு நிச்சயமாகவே உங்களை தேடி வரும். அது மாத்திரம் அடித்து சொல்கிறேன். இது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். படியுங்கள், வேலை உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். God bless you. See you again. Bye bye.